பைபிள் இருக்கிற வசனங்கள் வார்த்தைகளை உங்களை இருதயத்தில் எழுதுனீங்கன்னா வீணான காரியம் நமக்குள்ளாய் வராது, வீணான சம்பாஷணை நமக்குள் வராது, வீணான பொல்லாத சத்துரு நம்ம குடும்பத்துக்குள்ளாய் வரமாட்டான், நம் நிலைமைகளை மாற்ற மாட்டான். தேவனாகிய கர்த்தர் இதை கொண்டு உங்களை போதிப்பார். ஐயோ, நான் என்னை ஏன் நிகழ்வித்தார் ஆண்டவர், ஆகினால நான் இனி ஆண்டவரை தேட மாட்டேன், நான் ஆண்டவர் ஆலயத்துக்கு போக மாட்டேன், நான் ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய மாட்டேன், நான் ஏன் ஓடணும், எனக்கு என்ன இருக்கிறது என்று உங்கள் கிரியைகளை நீங்கள் கொஞ்சம் அசைந்து அதிலே உறுதி இல்லாதபடி அதிலே ஒரு மாதிரி நீங்க கொஞ்சம் ஸ்லாக்னஸ் வருமானால், கேர்லெஸ்னஸ் வருமானால் தேவன் கைவிட்டு விடுவார். ஒரு மைல் ஓடினால 5 மைல் ஓடுங்க, 5 கிலோமீட்டர் ஓடுங்க. ஆண்டவருக்காய் கொஞ்ச நேரம் 4 தெருவு தான் நான் போய் சுவிசேஷம் சொன்னேன். அப்படி ஆரம்ப காலத்துல 10 தெருக்களாய் மாத்துங்க, 20 தெருக்களாய் மாத்துங்க. டவுன் பக்கம் போங்க, கண்ட்ரி பக்கம் போங்க. ஆண்டவருக்கு என்று ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்து சுவிசேஷமாய் பிரசங்கிங்க. தைரியம் வரட்டு உங்களுக்கு, அசையாதீங்க, உறுதிப்பட்டு இருங்க. ஆக அந்த கிரியைகளை நீங்க பெருகுங்க, பெருகுங்க, பெருகுங்க. நான் பெருக மாட்டேன், ஐயோ நான் சோர்ந்து போனேன்னு விட்டீங்கன்னா தேவன் கைவிட்டு விடுவார். நீங்கள் பட்ட பிரயாசை அவ்வளவும் கணக்கில் இருக்காது.